காய்ஸ், யுத்தம்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி டேஞ்சரான ஒரு விஷயம்னு சொல்லி நமக்கு தெரியும். எப்பெல்லாம் இந்த உலகத்துல யுத்தம் நடந்துச்சோ அப்பெல்லாம் இந்த உலகம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட யுத்தத்துல சில வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா டேமேஜை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சில கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ சில வெப்பன்ஸை ஒஃபிஷியலா பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ரூவலா ரொம்பவுமே இன்ஹியூமனா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நேஷ்னல் லோல பேன் பண்ணப்பட்ட சில டேஞ்சரஸான வெப்பன்ஸ் பற்றி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல முதலாவது பார்க்க போற வெப்பன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் புல்லட்ஸ்னு சொல்லக்கூடியது. இது சாதாரணமான புல்லட்ஸ் கிடையாது. இது உடலுக்குள்ள போன உடனே அந்த குண்டு உடலை சுற்றி பெரிதா விரிவடையுது. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா சின்ன காயம் இல்லாம மிகப்பெரிய காயம் ஏற்படும். என் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் சேதமடையும். என் ஒருத்தருக்கு அதிகமான வலியை கொடுக்குற அளவுக்கு இந்த புல்லட்டுக்கு சக்தி இருக்கு. மொத்தமா சொல்ல போனா இது அதிக வலியை உண்டாகக்கூடிய அன்னெசரியான சஃபரிங்கை கிரியேட் பண்ணும்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் 1899 ஹெக் மகாநாட்டில் இந்த குண்டுகளை பாவனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பிளிண்டிங் லேசர் வெப்பன்ஸ். இது பாத்தீங்கன்னா எனிமியை கில் பண்ற வெப்பன் கிடையாது. அதுக்கு பதிலா எனிமியோட கண்களை டிரெக்டா டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனா இருக்குது. ஸோ இந்த வெப்பனால பெர்மனண்டான பிளைண்ட்னஸும் வரக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்குது. லைஃப் லாங் டிசபிலிட்டி இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சோல்ஜர் லைஃப் ஃபுல்லா பிளைண்ட் ஆகிடுவாரு. அதனால தான் 1995 இதை யூஸ் பண்ண ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒன்று, அதுதான் கிளஸ்டர் மியூனிஷன் சொல்லக்கூடியது. இது ரொம்ப பெரிய பாம்பா இருக்குது. பட் இது எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறமா 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகும். ஆனால் இதோட ப்ராப்ளம் என்னன்னா, இப்படி விலகுற சின்ன சின்ன பாம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா வெடிக்காது. ஸோ சிலது அப்படியே கிரவுண்ட்லேயே இருக்கும். பல வருஷங்கள் கழிச்சும் கூட அப்படியே இருக்கும். பட் திடீர்னு யாராவது இதை டச் பண்ணா வெடிச்சிடும். ஸோ அதனாலே இந்த பொது மக்களோட வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தரக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இதனாலே நிறைய கண்ட்ரிஸ் இதை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்சென்டைரி வெப்பன்ஸ். ஸோ இது என்னன்னா, இந்த வெப்பன்ஸ் முழுக்க நெருப்பை பேஸ்ட் பண்ணினதா இருக்கும். ஸோ இதால் ஒருத்தரை நம்ம தாக்கினோம்னா அவங்களோட பொடி மேலே இது ஸ்டிக் ஆகும் அண்ட் எக்ஸ்ட்ரீமான பேர்ன்ஸை கிரியேட் பண்ணும். அதனாலே அவங்களுக்கு எஸ்கேப் ஆக முடியாது. யுத்தம் டைம்ல இதை யூஸ் பண்ணா ரொம்பவுமே பெயின்ஃபுல்லான டெத்ஸை கிரியேட் பண்ணும். அதனாலே பொதுமக்கள் மேலே இதை யூஸ் பண்றதை ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் ஃப்ராக்மெண்ட் பாம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான பாம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா, இது நார்மலான பாம் மாதிரி மெட்டலால் இல்லாமல் கிளாஸ் ஃப்ராக்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதால் ஒருத்தர் தாக்கப்பட்டா அதன் மூலம் வர ப்ராப்ளம் என்னன்னா, தாக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்ரேல கூட இந்த கிளாஸ் ஃப்ராக்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ டாக்டர்ஸுக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இது டேஞ்சரஸ் ப்ளஸ் அன்ஃபேரான ஒரு வெப்பனாக இருக்குது. ஸோ இதனாலே இதை பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஆனது, அதுதான் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்னு சொல்லக்கூடியது. இது புல்லட் இல்லை, பாம்பு இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வெப்பனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைரஸும் பாக்டீரியாவும் தான் இருக்குது. ஸோ டெட்லியான டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியுடையது இந்த வெப்பன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அட்டாக்லேயே 1000க்கும் மேற்பட்ட மக்களை எஃபெக்ட் பண்ண முடியும். அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா 1972 நடைபெற்ற உயிரியல் ஆயுதங்கள் பற்றின சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்த ஆயுதங்களை முழுமையாக தடை செஞ்சுருக்காங்க. ஸோ காய்ஸ், டெக்னாலஜியில் இப்படி ரொம்பவுமே அட்வான்ஸ்டான ரொம்பவுமே டேஞ்சரஸான நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த உலகம் முழுக்க இதை தடுத்து வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு லெசனாக இருக்குது. பவர் இருந்தாலுமே அதுக்கு லிமிட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஸோ இந்த வெப்பன்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்பவுமே டேஞ்சரஸாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.